முருகன், முருகன். அதோ வரேம்மா. வாங்க. சொல்லுங்கம்மா. இதுல துணியெல்லாம் இருக்கு. குழந்தை துணியெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு மத்ததெல்லாம் எடுத்து மிஷின்ல போட்டுருங்க, சரிங்களா? சரிங்கம்மா. தாச்சாயினி, என்னத்த ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவும் தேவையில்லை. புருஷனும் பொண்டாட்டி என்ன தீவிர யோசனையில இருக்கீங்க. அவன் என்னன்னா விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு கிடக்கான். நீ என்னன்னா என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கா. காலையில இருந்து என்ன ஏதுன்னு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. ஏன் நேத்து பேசன நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு பேச மாட்டேங்கிறியோ? எப்பவுமே பேசுற மாதிரி பேசுனேன். சரி, தப்பு எதனா பேசியிருந்தா மன்னிச்சிரு. அதுக்காண்டி எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத, வேலை இருக்கு. என்னடி என்னாச்சு? உடம்புக்கு எதனா முடியலையா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அது சரி. ஏலே, என்னம்மா? நீ என்னத்த யோசிச்சுக்கிட்டு கிடக்கா? விட்டதை பாத்துக்கிட்டு அப்படி என்ன தீவிர யோசனை? எப்பவுமே வீட்லயே இருக்க மாட்டேன். அன்னைக்கு ரேஸ்மாவை பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆளும் சரியில்லை, மூஞ்சும் சரியில்லை. அது சரி, பொண்ணுக்கு கல்யாணம்ல 4 வேலையை இழுத்து போட்டு செய்ய வேண்டாமா? ஆளாளுக்கு மூலையில மூலையில இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நாள் குறிச்சிட்டு போயாச்சுல, பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை அடிக்காம செய்யற மாதிரி இருந்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போய் பேசணும். அவங்க மட்டும் தான் இங்க வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. நம்ம இன்னும் அவங்க வீட்டையும் பாக்கல, வாசலையும் போய் பாக்கல. என்ன ஏதுன்னு அதை பாக்கணும். மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சா மட்டும் போதுமா? மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்கு, வசதியில எப்படி இருக்கு, எல்லாத்தையும் போய் பாத்துட்டு வர வேண்டாமா? சரி, அது கூட விடு, அது ஒரு சைடு இருக்கட்டும். மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட போய் கலந்துக்க வேண்டாமா? கல்யாணத்தை பத்தி என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எடுத்து இருந்து பேச வேண்டாமா? பேசுவோமா? பேசுவோனா எப்போ? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா? என்னம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? புருஷனும் பொண்டாட்டியுமா? அவ ஒரு கரைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. நீ என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஏதோ தலையில துண்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு கிடக்க. இடியா விழுந்துட்டும் தலையில. என்ன நடக்க போது இப்போ? கல்யாணம் தானே. நல்ல காரியம் பண்ணும் போது, என்ன நல்ல காரியம் பண்ணும் போது ஏதாச்சும் வீட்டுல சந்தோஷமா ஆரம்பிக்கணும். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? பத்திரிக்கை தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பத்திரிக்கை கடையில போயிட்டு பார்த்து பிரிண்ட் கொடுத்தா ரெடி ஆக போகுது, அவ்வளவுதானே. சொந்த பந்தத்துக்கு கொடுக்க வேண்டாமா? எவ்வளவு வேலை கிடக்கு, அவ்வளவுதானே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். இரு, மறுபடியும் முருங்கை மரத்துல வேதால ஏற மாதிரி மறுபடியும் அதே கதையை சொல்லாத சொல்லிட்டேன். எப்படி ஆக போதும், என்ன ஆக போதும்னு எல்லாம் நல்லபடியாவே முடியும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவங்க வீட்டுல போய் பேசணும்ல, பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு. அவங்க கிட்ட என்னமா பேசணும்? அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியணும்ல. பெருசா செய்யலங்கிறாங்களா, இல்ல சின்னதா வீடோட முடிச்சுக்கலாங்கிறாங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பேசணும்ல. சரி, அப்ப அந்த பையனுக்கு போன் பண்ணி சொல்லிருங்க, அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம 3 பேரும் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துரும். சரி தச்சாயினி, கிளம்பு. என்ன 3 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட இருந்து பேசிட்டு என்ன பண்ணணும், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவோம். சரியா? மனசாபம் வேண்டாம். அவங்க ஒன்னு எதிர்பார்ப்பாங்க, நம்ம ஒண்ணு செய்ய போய் 2 பேருக்குள்ள மனசாபம் தான் ஆரம்பிக்கும். என்னன்னு போய் பேசிட்டு வந்துருவோம். சரிங்கத்த. உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லத்த, ரகுவும் வந்தா நல்லா இருக்கும்ல. அவனுக்குன்னு வேலை சொல்லிலாம் இருக்கும்ல. நம்ம இதெல்லாம் பாப்போம். கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு இருக்கும்போது அவனை கூப்பிட்டுப்போம். உதவி தேவைப்படும் போது கூப்பிடுவோம். கண்ட நேரத்துல கூப்பிட்டு அதுக்கப்புறமா உதவி வேணும்ன்ற நேரத்துல கூப்பிட்டு அவன் வர முடியாம ஆயிரும். இப்போதைக்கு அவனுக்கும் வேலை சொல்லி எல்லாமே இருக்குல்ல. ஆஸ்பத்திரியை பாக்கணும், அணு வர மாசமா இருக்கா, அவளை பாக்கணும். நேத்துதான் சொல்லிக்கிட்டு கிடந்தா ஏதோ ஸ்கேனு கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு அவனுக்கும் வேலை சொல்லி எல்லாம் இருக்கும்ல. அதை எல்லாத்தையும் போட்டுட்டு வர முடியுமா? சும்மா என்ன பண்ணணும்னு போய் பேசிட்டு தானே வர போறோம். மாப்பிள்ளை வீட்டை பாத்துட்டு நம்ம 3 பேர் மட்டும் இருந்து பேசிட்டு வந்துரும். சரிங்கத்த. நீ ஆமல உட்காந்துக்கிட்டே இருக்கா? போய் கிளம்பு. இப்பவே வா போனோம். அப்ப எப்ப போறா? கேட்டமா, நான் போய் கிளம்புறேன். எதையும் யோசிக்காதும்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? போ, போயிட்டு கிளம்பு, பேசிட்டு வந்துருவோம். சரிம்மா. என்ன பாக்குறது தப்பாடி, சும்மா பார்த்த அதுக்கு சண்டைக்கு வந்துட்டு இருக்க. ஒரு மனுஷன் பார்க்க கூட கூடாதுன்னா எப்படி? அப்புறம் இதுக்கடி கல்யாணம் பண்ற? போடிங்க. பாக்குறதுலாம் சரிதான். இப்படி வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தா என்னன்னு நினைக்கிறது? பாக்குற, ஏன் பார்க்க கூடாதா? அது சரி. சார் வேலைக்கு இன்னும் கிளம்பலையா? போகணும்டி, கிளம்புறேன். விரட்டுறதுலயே இரு மனுஷன. ஏன்டி ஒரு 5 நிமிஷம் பேச விட மாட்டியா? வேலைக்கு போலையா, இன்னும் என்ன பண்றீங்க, கிளம்பலையா? அது சரி. ரோசனே, போன வச்சு என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா? கீழே போட்டுறாதல. உன் மாமங்காரன் வாங்கி கொடுத்து 4-5 மாசம் தான் ஆகுது. உடச்சு விடாத. ஆமா, நீ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பத்திரமாலாம் ஒண்ணு வைக்க வேண்டாம். ஏற்கனவே அது பழைய போனு வெயி. கொஞ்ச நேரம் வச்சுக்க போறேன். மாமா கிட்ட போன் பேசுறேன். ஆமா, மாமா கிட்ட நல்லா போன் பேசுவா. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. போன் உடஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் அம்மா கிட்ட சொல்லி நல்லா அடி கொடுக்க வச்சிருவேன். பாத்துக்கோ. ஏற்கனவே பழைய போன் உடஞ்சிட்டு ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு தான் புதுசு இப்பதான் வாங்கி கொடுத்துருக்கான். 3 மாசம் தான் ஆகுது. ஆமா, பிரச்சனை ஆயிட்டு மாமா கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் சொல்லி கொடுத்துருவேன். பாத்துக்கோ. சரி, போன கொடு, ஆச்சு வச்சுக்கிறேன். தாமல இப்போ அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். இரு.
சொல்லு பிச்சியா கேட்க மாட்டேங்கிறாமா இவன். ரேசுமா, அச்சியோ பாட்டி உண்மையாவே சொல்லுறாங்க. பாட்டி அம்மிட்ட சொன்னா அம்மா அடிப்பாங்க. ரோஷன், என்னாச்சு தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணே இல்ல. நீங்க எங்க போறீங்க? துணி எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போறீங்களா? அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண? வீட்டுக்கு எடுத்துட்டு போல. இது எல்லாத்தையும் வாஷிங் மிஷின்ல போட போறேன். எதுக்கு அப்படி பண்ணணும்? எதுக்கு பண்ணணுமா? துணி எல்லாம் பழசா இருக்குல்ல, துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டாதான் நல்லா புதுசா இருக்கும். வாஷிங் மிஷின்ல போட்டா புதுசா வந்துருமா? ஆமாயா, வாஷிங் மிஷின்ல போட்டோன்னு வச்சுக்கோ, சோப்பு இருக்குல்ல நம்ம கையெல்லாம் கழுவும்ல, அதே மாதிரி தண்ணி வடிவத்துல ஒரு சோப்பு இருக்கும், அதை ஊத்தி போட்டோம்னா நல்லா புதுசா வந்துரும். ஆ, சரி சரி. எத்தனை கேள்வி கேக்குறான்? பாட்டி அம்மா கிட்ட சொல்லிருக்கு போயிருக்காங்க. போனு கீழே விழுந்து உடஞ்சி பழசாயிருமான்னு சொல்லிதான் நம்மள சொல்லி கொடுக்க போறாங்க. நம்ம போன புதுசாக்குவோம். சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டினா புதுசாயிரும். நம்ம குளிப்பாட்டி எடுத்துன்னு வந்து பாட்டி கிட்ட கொடுத்தோம்னா பாட்டி சந்தோஷமத்துல சாக்லேட் வாங்கி தருவாங்க. நம்ம சாக்லேட் சாப்பிடலாம் ஜாலியா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க. என்னது? என்னடா குங்குமம்? ஐய, ஏன் நெத்திக்கெல்லாம் குங்குமம் வச்சா நல்லா இருக்காதுன்னு எனக்கு வேண்டாம். என்னடி நல்லா தானடி சிரிச்சுக்கிட்டு இருந்த, திடீர்னு ஏன் முறைக்கிற? அப்படி என்னடி சொன்னேன்? குங்குமம் வேண்டாம் தானே சொன்னேன். இது உங்களுக்கு இல்ல, எனக்கு. அப்புறம் எதுக்கு என் கிட்ட கொடுக்குற? ரொம்ப பண்ணாதீங்க, பார்த்தா மட்டும் போதாது. பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடணும். இது கூட சொல்லி தருவாங்களா? கல்யாணம் ஆன புதுசுல குங்குமம் வச்சு விடுறது என்ன, பூ வச்சு விடுறது என்ன, இதெல்லாம் தாராளமா இருந்துச்சு. போக போக தான் தெரியுது சாரோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. பாரு நல்லா பார்க்க மட்டும் கத்துக்கிட்டா போதுமா, இதையும் செய்ய கத்துக்கணும். குங்குமம் வச்சு விடணும் சொல்லணும், குங்குமம் வச்சு விடுங்க ஆசையா இருக்குன்னு சொல்லி. அதை விட்டுட்டு இப்படி இருந்தாங்க குங்குமம்னு மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். ஆமாமா, மத்த விஷயம் சாருக்கு சொல்லாமே தெரியுதுல்ல. அப்படி என்னடி சொல்லாம உங்ககிட்ட நான் செஞ்சேன்? ஆமா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்க. எம்மா தாயே, குங்குமம் தானே வச்சிடுறேன், இங்க வா. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நானே வச்சுப்பேன். எனக்கு வச்சுக்க தெரியும். உங்க கையால தான் வச்சுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா பாத்துக்கிட்டே இருந்தீங்களே, ஒருவேளை நீங்க ஆசைப்படுறீங்களோன்னு சொல்லிதான் கேட்டனே. எனக்கெல்லாம் ஆசை இல்ல. உங்களுக்கே தோணாதப்போ எனக்கு தோணணும். நானே வச்சுப்பேன், எனக்கு வச்சுக்க தெரியும். உங்களோட உதவி ஒன்னும் எனக்கு தேவையில்லை. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. போங்க, வெளியே வண்டி இருக்கு, கிளம்பி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போய்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ல எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் போய் பாருங்க. பொண்டாட்டிக்கு என்ன தேவை கவனிக்காதீங்க. புரியல, என்னது புரியல? என்ன சொன்ன கடைசியா? அவ்வளோ ஆசை இருக்கிறவ கேட்டா என்ன? கேட்டுதான் செய்யணும்னு ஒண்ணும் இல்ல, சரியா? கேட்காமையும் செய்யலாம். பூ வாங்கி தர்றது, பொட்டு வச்சு விடுறது, இதெல்லாம் கேட்காமையே பண்ணணும். அது கூட தெரியாது, அப்படிதானே? ஒரு வாட்டியும் ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு எல்லாம். லவ் பண்ணும் போதெல்லாம் எப்படி இருந்தீங்க? அப்பெல்லாம் ஒரு மாதிரி, இப்போ ஒரு மாதிரி. ரொம்ப தான். அடி பாவி, குங்குமம் தானடி வச்சு விடுறேன்டி, இருடி. ஹலோ, அத சொல்லிட்டு எனக்கு தேவையில்லைன்னு உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஷேன் கையால எனக்கு வச்சுக்க தெரியும். ஓய், என்ன? குங்குமம் வச்சு விடுறேன், இங்க வா. எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வாய் மட்டும்தான் தேவையில்லைன்னு சொல்லுது, மத்தபடி வச்சு விடுங்கன்னு தான் சொல்லுது. இங்க வா. வேண்டான்னு சொல்றல. அடி வாடி குட்டுச்சி. வர முடியாது. அடிங்க வாடிங்கற. கை விடுங்க. வெச்சாச்சு, போதுமா? இதை விட நல்ல பெருசா வைக்கவா? வெச்சு விடுங்க, மூஞ்சி ஃபுல்லா பூசி விடுங்க. அத வச்சாச்சுல, கை எடுங்க. கை எடுக்கதான் மனசு வர மாட்டேங்குது. வராது சார், ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு, கிளம்புவோமா? கிளம்புவோமாவா? நீ எங்க வர? அதுக்குள்ள மறந்தாச்சு. ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னேன், மறந்தாச்சா? ஆமால, என்டி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னல. ஆனா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கே, வர முடியாதே. ஓகேவா உனக்கு? பரவாயில்லையா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்புறம் என்ன, நான் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா செக்அப்க்கு ரேஷ்மாக்காவை வந்து பாத்துக்கிறேன். பிரச்சனை இல்ல. போகும்போது மட்டும் டிரா பண்ணிட்டு போங்க. கையெடுங்க. ரிப்போர்ட் எல்லாமே மேம் டேபிள்ல இருக்கு, ஓகேங்களா? மேம் வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் கிளம்புறேன். ஹாய் ஜெனிஃபர், இன்னும் கிளம்பலையா? நோ சார், இதோ கிளம்பணும். ஓகே. ஹாய் ப்ரோ. நீங்க எல்லாத்தையும் மேம் கிட்ட வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே மேம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு வாய்ஸ்லாம் டல்லா இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. என்னன்னு சொல்லுங்க ப்ரோ, சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சா சார்ட் அவுட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதனா உடம்புக்கு முடியலன்னு வந்திருக்கீங்களா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. என்னாச்சு, சண்டையா? உங்களுக்கு தெரியும் ப்ரோ. ஜெனிஃபர் கூடயா? என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடாதுதான், இருந்தாலும் கோவமா இருக்கீங்களா என்ன ஜெனிஃபர் மேல? ப்ரோ, கோவமா இருந்தா எப்படி வருவேன் இவ்வளவு தூரம்? அவதான் என் மேல கோவமா இருக்கா.
பாத்தீங்களா, உட்காந்துக்கிட்டு இருக்கேன், யாரோ ஒருத்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. காலையிலேயே வந்துட்டேன் 5 மணிக்கு. மேடம் தான் ரொம்ப அவாய்ட் பண்றாங்க, ரொம்ப அலைய வைக்கிறா. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? பண்றதுக்கு என்ன ப்ரோ, வேலை ஸோ கரெக்டா ப்ராப்பரா டைம் மேனேஜ் பண்ண முடியல. அவளுக்கு நைட் ஷிஃப்ட், எனக்கு டே ஷிஃப்ட். ஒரு நாள் லீவ் போட்டு வெளியே போலான்னு பிளான் பண்ணோம். அன்னைக்கும் சொதப்பிருச்சு. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். லீவ் போட்டதும் வேஸ்ட் ஆயிட்டு மேடம் அன்னையில இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிற பொண்ணு தான், எவ்வளவு சொன்னாலும் இந்த வாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஒரு 2 நாள் முன்னாடி பர்த்டே வர செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் டோட்டலா ஸ்பாயில் ஆனோனி ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னாலும் சமாதானமாக மாட்டேங்கிறான். சொல்லப்போனா 1 வீக்கா பேசுறதே இல்லை. நியூ இயர்ல இருந்து இன்ன நாள் வரைக்கும் பேசவே இல்லை. மேடம் ரொம்ப பிஸியா இருக்க மாதிரியே பிஹேவ் பண்றாங்க. நான் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மேடம் கிளம்பிடுறாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் வந்துடலான்னு பார்த்தாலும் அதுவும் எஸ்ஐ கிளம்பிடுறாங்க. அதான் சரி ஓகே ஹாஸ்பிட்டலுக்கே வருவோமேனு வந்தேன். இங்க வந்தா யாரோ மாதிரி ட்ரீட் பண்றா. சரியாயிடும் ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க, பேசுங்க. சார், ஜெனிஃபர் சொல்லுங்க. ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு சார், மேம் இன்னும் வரல. நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அருண் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கேன். அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேம் வந்த உடனே ஒரு முக்கியமான ஃபைல் அவங்க டேபிள்ல இருக்கு சார். நீங்க ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுவீங்கன்னா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். நான் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண வரல, பட் இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ஜெனிஃபர். சார், கார்த்தி. பாய் சார், நான் கிளம்புறேன். ஜெனிஃபர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு தேடி, என்ன சண்டைன்னு தெரியல. பட் ஆனா உங்களுக்காண்டி வந்திருக்கிறவரை இவ்வளோ அவாய்ட் பண்ணணுமா என்ன? அப்பெல்லாம் இல்லை சார், அவாய்ட் பண்ணணும்லாம் இல்லை. அவர் மேபி வேற எதனா காரணத்துக்காண்டி வந்தாருன்னு நினச்சிட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். நான் கிளம்புறேன் சார், பாய். உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு? இல்லை சார், எனக்கு கேப் வெயிட் பண்ணுது, நான் கேப்ல போயிடுவேன். என்னையா உட்காந்துக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண? என்ன பண்ணவா? போய் பேசி சமாதானப்படுத்து. இங்க பாருங்க கார்த்தி, லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு அவ கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு போறதுல தப்பே இல்ல, விட்டு கொடுத்து போங்க. நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? லைஃப் லாங் உங்க கூட ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காண்டி தானே. அந்த ஹாப்பினஸை தொலைச்சிட்டு எதுக்கு? போய் பேசுங்க. நீங்க போய் பேசினா கண்டிப்பா சார்ட் அவுட் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கேளுங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க, அது நடக்கலன்றதுனாலதான் உங்களுக்கு கோவமே. அதை சரி பண்ணிட்டீங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். போங்க, போய் சரி பண்ற வழியை பாருங்க. நீங்க வேற, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், பேசுற மாதிரியே தெரியல. ரொம்ப சரி ஓகே நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? அட அட அடடா, என்ன பிரகாசமா மூஞ்சி ஃபுல்லா லைட் எரியுது. சி, சிரிக்காதீங்க. எத்தனை வாட்டி சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்க வராதீங்கன்னு சொல்லி. காலையிலேயே வந்து டிப்டாப்பா கிளம்பி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஆளை பாரு ஆளை, சொல்ல புரியாதா? ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா வரக்கூடாதுன்னு அர்த்தம், வந்து இப்படி நிக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஆளை பாரு. இதுல அடுத்தவங்களுக்கு வேற அட்வைஸ். ஃபர்ஸ்ட் உங்க கதையை பாருங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஹலோ ஹலோ ஹலோ, கல்யாணம் பண்ணதுல வேணா அவங்க சீனியரா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு நான் தான் சொல்லி தரணும், சரியா? அப்புறம் நான் ஏதோ பாவம் சின்ன பொண்ணு, நீங்க சொல்ற பொய்யெல்லாம் பார்த்து ஏமாந்து உடனே எனக்கு சிரிப்பு வந்துருது. உங்களை பார்த்தாலே கோவம் வராம பேசிடுறேன். அதனால நீங்க ஏதோ என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நாளை கோவப்பட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. எனக்குலாம் அவ்வளோ கோவம் வரும். அப்படியா? எவ்வளவு கோவம் வரும்? ஹலோ, ஹாஸ்பிட்டல். இன்னும் பேசதானங்க செய்யறேன், வேற இன்னுமே இல்லையே. தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபியூச்சர் ஒய்ஃப், கல்யாணம் பண்ண போறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. கோவம் எவ்வளவு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். கத்து கொடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். தப்பில்ல, கத்து கொடுத்தா கத்துக்கிறேன். ஐயடா, ரொம்ப தான். இப்ப பாரு, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, போர் அடிக்கலையே என்ன பார்த்தா உங்களுக்கு? பார்க்காம இருந்தாதான் ஒரு மாதிரி இருக்கு, அதான் தேடி வந்தேன். உங்களுக்கு தான் எப்பவுமே என் நினைப்பே இருக்க மாட்டேங்குது. ஆனா என்னாலதான் அப்படி இருக்க முடியல. என்ன பண்றது, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. நானும் சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உங்களை பார்த்தா சரியாக மாட்டேங்குது. அதனாலதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா, அப்படியே ஓடி வந்துட்டேன். ஏன் பார்க்க கூடாதா என்ன? பார்த்தா ஏதாச்சும் சாமி எதுனா கண்ணை குத்திருமா? அப்படி எதனா ரூல்ஸ் இருக்கா? இப்படி பேசி பேசி நல்லா ஏமாத்துங்க. எனக்கு வேலை இருக்கு, தள்ளி வாங்க.
வழிய விடுங்க. ம் 9:30 மணி வேலைக்கு 9 மணிக்கே வந்துட்டீங்க. சோ ஹாஃப் அன் ஹவர் ஏன் முன்னாடியே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படியோ இவன் வருவான், இவன் கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு தானே வந்தீங்க. ம்? எதுவும் தெரியாமையும் இல்ல, புரியாமையும் இல்ல. அப்படிலாம் இல்லையே. எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருந்துச்சு. ஓபி பேஷண்ட்லாம் பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்தேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதுவும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி லேட்டா வந்தேன். அதனால அதை டேலி பண்றதுக்காண்டி இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்தேன். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்காண்டி தான் வந்தேன்னு சொல்லிட்டு. உங்களுக்காண்டிலாம் ஒன்றும் வரல. நான் சீக்கிரமா வந்தா இன்னைக்கு ஓபி பேஷண்ட்லாம் சீக்கிரம் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஈவினிங். ஸோ அதை வேற நான் பார்க்கணும். அதனால வந்தேன். ஓ, முக்கியமான வேலை ஈவினிங்கு. அந்த முக்கியமான வேலை ஈவினிங் தெரியுமே, என் கூட சுத்துறது தானே. ஆமா ஆமா, ரொம்ப தான் ஆசை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது வேற வேலை. நீங்க நேத்து சொன்னீங்கல்ல வெளியே போறோம்னு சொல்லி, நான் வரல. சரியா? அதை சொல்றதுக்காண்டி தான் சீக்கிரமா வந்தேன். வரலையா? ஏன்? ஏன்னா ஏன் விருப்பம் வர்றதும் வராம இருக்கிறதும். ஏன் வந்துதான் ஆகணும்னு எதனா ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல, கேட்டேன். ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நேத்து என்ன ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. எது? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? உங்களையா? உங்களெல்லாம் யாருங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க? ஐயோ பாவம் அந்த பையனோட நிலைமை. எது? என்ன சொன்னீங்க? இருங்க இருங்க, கோவப்படாதீங்க. ஆமா பின்ன, எப்ப பாரு முஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே இருந்தா பாவம் தானே அந்த பையனோட நிலைமை. வேலை செய்யும் போதும் சரி, ஃப்ரீயா இருக்கும் போதும் சரி, எப்பவுமே இப்படி கையை கட்டிக்கிட்டு உருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ பொண்ணெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம்னா அப்ப அந்த பையன் பாவம் தானே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு. அச்சோ, அந்த பையனை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குங்க. இருக்கும் இருக்கும். அந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வாயை உடைக்கணும். வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஹலோ, நான் அந்த பையனை சொன்னேன், உங்களை சொல்லல. உங்க கூட வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சரி சரி, என்ன வேலை ஈவினிங்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, போங்க. சரிங்க, சாரி, சொல்லுங்க. அதாங்க, என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு நான் அவங்கள போய் மாப்பிள்ளை பார்க்க போறேன். என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ளை பாக்குறீங்களா? என்னங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையா சொல்லுங்க. எங்க போறீங்க ஈவினிங்? என்ன விஷயமா வெளியே போறீங்க? ஏதாச்சும் ஷாப்பிங் என்ன போறீங்களா? உண்மையாதாங்க சொல்றேன். என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்களா, அவங்கள மாப்பிள்ளை பார்க்க போறேன். நக்கல் தானே உங்களுக்கு? ஏன் நீங்க மட்டும்தான் என்ன பொண்ணு பார்க்கணுமா? நான்லாம் வந்து உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க கூடாதா? புதுசா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. புதுசா பண்ணா என்ன? அது சரி, ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து உக்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணுவேன். நீங்க காஃபி எடுத்துட்டு இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட் இதெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு மெரூன் கலர் ஷர்ட் போட்டு, நான் சொல்றது ரெட் கலர் இல்லைங்க, மெரூன் கலர் ஷர்ட்டு வேஷ்டி அதெல்லாம் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தரணும். ஓகேவா? நான் காஃபி எடுத்துட்டு வந்து தரணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு. ஹலோ, நீங்க வரும்போது நான் அப்படிதானே பண்ண உங்களுக்கு. எப்படி 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 என்ன சுடிதலை பார்க்க நல்லா இல்ல, பேய் மாதிரி இருக்கேன், என்னென்னலாம் சொன்னீங்க அன்னைக்கு. இப்போ நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் நான் ஓகே சொல்றதும் இல்லங்கிறதும். நீங்க வந்து அங்க இருந்தீங்களே, அப்ப நான் இந்த மாதிரிலாம் பண்ணல, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இல்லன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன், பாத்துக்கோங்க. எங்க 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 நான் சும்மா விளையாடினேன். நீங்க அதுக்காண்டி இப்பெல்லாம் பேசக்கூடாது, பாத்துக்கோங்க. உண்மையாவே வரீங்களா? சத்தியமா ப்ராமிஸா வராங்க எங்க வீட்ல இருந்து ஈவினிங். என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, காஃபி எடுத்துக்கிட்டு தலைய கீழே குனிஞ்சு அப்படியே பொறுமையா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் 2 கையை கும்பிட்டு என்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கணும். ஓகேவா? ஐயோ, ரொம்ப அசிங்கமா இருக்குங்க அதெல்லாம். ஓ, நான் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சா? நீங்க பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அதே விஷயத்த நான் பண்ண நல்லா இருக்காதுங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? வருங்கால ஒய்ஃப் அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தராங்கன்னு நினைப்பாங்க. நான் அப்படித்தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஓ, உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அது சரி.
நான் கூட என்னுடைய ராம் ரொம்ப நல்லவரு, நான் சொல்றதெல்லாம் கேட்பாருன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீங்களும் எல்லாரும் மாதிரியும் தான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன பிடிக்குதோ, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணா அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு. எனக்கு இதுலதான் ஆசையா இருக்கு. நீங்க இதே மாதிரி பண்ணுங்க, நான் ஹாப்பியா இருப்பேன். இல்லைன்னா எனக்கு இதுல ரொம்ப வருத்தம். உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், போங்க. எங்க வேற ஏதாச்சும் கேளுங்க, கண்டிப்பா பண்றேன். இதுல நல்லா இருக்காது. அதுவும் அம்மா, அத்தை, மாமா, உங்க பாட்டி, ஐயோ நினைச்சாலே நல்லா இருக்காதுங்க. நான் காஃபி வேஸ்டி நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். சரியா? நான் மெரூன் கலர் saree கட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் மெரூன் கலர் வேஷ்டி, மெரூன் கலர் வேஷ்டி இல்லையோ, சாரி ஷர்ட்டு வேஷ்டி அதுக்கு மேட்சிங்கா. ஓகே, பாய். ஈவினிங் பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அத்தை நம்பர் இல்ல, அதனாலதான் ஃபோன் பண்ணல. மறக்காம அத்தை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ப்ராமிஸா வீட்ல இருந்து இன்னைக்கு பையன், ஐ மீன் மாப்பிள்ளை பக்கம் வராங்க. பாய். கலாய்க்கிறீங்க தானே? ஐயய்ய, சத்தியமா பேசிக்கிட்டு இருக்கேன், கலாய்க்கிறாங்க. என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? உங்ககிட்ட நடிக்கிறேனா பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட இனிமே பேசவே மாட்டேன். நம்புறேன். உண்மையாவே வரீங்களா? அத்தை கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன், அப்புறம் உண்மையாவான்னு கேக்குறீங்க? நான் சொன்ன மாதிரி கரெக்டா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஈவினிங் பார்க்கலாம். சொல்லு குட்டி, போங்க போயிட்டு ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு நல்லா சூப்பரா ரெடி ஆயிருங்க. நான் உங்களை மாப்பிள்ளை பார்க்க வரேன். வாங்க. புதுசா கண்டுபிடிக்கிறாங்களே. சரியான மக்கு. எங்க வீட்ல இருந்து தான் வராங்கன்னு சொன்னேன், நான் வரேன்னு சொல்லலையே. கடங்க அப்படியே. எப்படி மாப்பிள்ளை பாவமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். இன்னும் இருக்கு உங்களுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தரேன். கல்யாணம் ஆகட்டும்.